எதற்காக மண் உலகிலே இந்த மனிதர்கள் எல்லாம் என்னையா ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் பூமியை படைத்தார். நம்ம கிட்ட ஒற்றுமை இருக்கா? ஒற்றுமையா இருக்கணும்னு இந்த உலகத்தை படைத்தார். இல்ல இந்த கூட்டத்துலதான் ஒற்றுமை இருக்கா? ஏன் ஒற்றுமை இல்லை? பாதி பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, பாதி பெண்கள் நட்டமானிக்கிய. அப்ப அதுல ஒற்றுமை நீங்களும் அவங்கள மாதிரி ஒற்றுமையாக உட்கார்ந்து இருந்து இந்த வில்லிசையை ரசிக்கலாம்ல? உங்ககிட்டே ஒற்றுமை இல்லையே, 6 பேர்கிட்ட எப்படி ஒற்றுமை இருக்கும்? ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவன் இந்த உலகத்தை படைத்து அந்த கூட்டத்துல சிவபெருமானுடைய வடிவத்திலே நான் சொன்னோம்ல, அதுக்கு வயதாக அப்படியா ஏன் சும்மா இருக்க மாட்டாம இருக்கு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. கிழவனுக்கு வேலையை சொல்லு. ஆமா நான் பாத்துக்கிட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும் ஐயா. பேசுவார் ஏசட்டும், பேசுவார் பேசட்டும். அதான் அதேதான். நம்ம 6 பேர்களுக்கு இந்த குணத்துக்கார வீட்டுல எரியுத லைட்ட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த பல்ப கலத்துவே ஒண்ணு, இல்ல பல்ப கல்ல விட்டு உடப்ப ஒண்ணு இப்படின்னு பொறாமப்பட்டா ஒற்றுமை இல்லாம இருந்தோம்னு சொன்னா அவர் என்ன நினைப்பா தெரியுமா? ஏலே என் பல்பையா உடைச்ச, ஒன்னையே உடைச்சிருந்தேன் அப்படி மாண்டே உடைச்சிருந்தேன் பாரு அப்படின்னு ஒற்றுமை இல்லாம நம்மளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுக்க நினைக்கிறோம். நாட்டை எப்படி ஒற்றுமைப்படுத்த முடியும்? அப்போ 3 ஆசை என்ன ஆசை இல்ல? 3 ஆசை என்று சொன்னா என்ன தெரியுமா? என்னது? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசைன்னு சொன்னா என்னய்யா? மண் ஆசைனா என்ன தெரியுமா? என்ன ஒரு ஆளு 1 ஏக்கர் சும்மா தானங்க வச்சுக்கங்க. ஆமா அப்படின்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? எந்த பைத்தியாரம் வேண்டாமா? யாருமே வேண்டாம்னு சொல்லவே மாட்டோம். ஆமா கொண்டாங்க, எவ்வளவு லட்சம் செலவானாலும் நான் பட்டா போட்டு வச்சுக்கிடுவேன். சரி, அப்போ 1 ஏக்கர் சும்மா தாரம்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். ஆமா, என் பேருக்கு போடுறேன் இல்ல என் தம்பி பேருக்கு போடுறேன். பிறகு சரி, வயக்காட்டுல என்ன கீழே வீட்டுக்காருக்கும் மேல வீட்டுக்காருக்கும் ஒரே வரப்பு பாத்துக்கோ. ஆமா, வயலு 2 வயலு வரப்பு ஒண்ணு. அவர் மேற்க இருந்தே கிழக்க வெட்டுவாரு, கிழக்க இருந்தே மேற்க சீவுவாரு. வரப்ப சீவ என்ன ஆகும்? ஆமா, அவங்க என்ன நினைக்காங்கன்னா மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிரும். வரப்பு இல்லாம இருக்கும். எதுக்கு? கொஞ்சமாவது அதுல இருந்து நமக்கு இடம் கிடைச்சுக்கிடுமா அப்படின்னு ஒரு ஆசைதான். அதுக்கு பிறகு ஏன் இருக்கு ஓயரம் இருக்குன்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வந்து அதுக்கு பிறகு யார ஒரு வரப்புக்கு சின்ன நிலத்துக்கு ஆசைப்பட்டு கோர்ட்ல போய் அதுக்கு 10,000 ரூபாய் செலவாகும். பிறகு சர்வே கொண்டு வந்து அளந்து இடத்தை பிரிப்பாங்க. எவ்வளவு வேலைப்பாடு தெரியுமா? அத ஒழுங்கா அந்த வரப்ப கட்டு சட்டுமா வச்சிருக்கலாம்ல. அதைத்தான் மண் ஆசை என்பார்கள். ஆமையா. 2வது ஆசை பொன் ஆசை. பொன் ஆசைன்னா பெண்ணா பிறந்தவா ஒரு கல்யாண வீடு ஒரு திருவிழா கோவில் கூட வந்தாச்சுன்னா வீட்டுக்கார கூப்பிட்டு கேப்பா, ஏயா என்னங்க பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல அழகா ஒரு கம்மல் வாங்கி போட்டிருக்கா, சரி நீர் எனக்கு ஒரு 3 கிராம்லயாவது ஒரு மோதிரம் வாங்கி தரலன்னு வையோ, நான் இப்பமே உடனே உத்தரத்துல கயத்தை போட்டுருவேன். வேலைமா என்ன அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணிடாத. பிறகு பக்கத்து வீட்டுக்காரி 5 கிராம்ல போட்டிருக்காரு, நீர் ஒரு மூக்குத்தி எடுத்து தந்திருக்கீரா? உனக்கு அதாவது மேல வீட்டுக்காரர் வந்து பச்சை மயிறு கையெழுத்து போடுறாரு. பச்சை மயினா என்னது? அவருக்கு கவர்மெண்ட் வேலையா? அரசாங்க வேலை பாக்காரு, அதனால வாங்கி கொடுத்தாரு. சரி, நானே பகமுழுக்கும் போய் சாந்து செடி செமந்து சாந்த குழைச்சு அன்னாடும் கையால் வேலை பார்க்க 500 ரூபாய்க்கு வேலை பார்க்க. ஆமா, இப்பதான் 500. இதுக்கு முன்ன 300 200 தான். இத வச்சு உனக்கு என்ன மோதிரம் பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு வாங்கல. என்ன வாங்கலாம்? கவரிங் வேணா வாங்கிட்டு வரலாம். அப்போ அடுத்தவர்களை பார்த்த உடனே இந்த தங்கம் வாங்கி போடணும்னு பெண்ணா பிறந்தவளுக்கு ஆசை வருது பாத்தியா? அதைத்தான் பொண்ணு ஆசை என்பார்கள். 3வது ஆசையே ரொம்ப முக்கியமான ஆசை. அதுதான் பெண் ஆசை. பெண் ஆசைன்னா என்னையே ஒரு குலுக்கு குலுக்கி ஒரு தூக்கு தூக்குது ஆளவே. அப்பா வயசுக்கே அப்படி இருந்தா என் வயசுக்கு இந்த வயசுக்கு மேல இப்படி என்ன குலுக்குச்சுன்னா பிராயத்துல என்ன எப்படி குலுக்கு குலுக்கிருக்கும் அதுல நீங்க அறிஞ்சுக்கோங்க. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேப்பானா, என் தம்பிக்கு ஒண்ணு வேணும். கொஞ்சம் பணம், அதாவது பரிசம் போட்டு கட்டிட்டு போங்கன்னு சொன்னா பரிசம் போட்டு கட்டி போங்கன்னா வேண்டான்றுவாங்க. என் தம்பிக்கு வயசாகல, எனக்கு வயசு முடிஞ்சு போச்சு, எங்க அப்பனுக்கு ரிட்டையர்ட் ஆகி போச்சு. என்ன எங்களுக்கு வேண்டாம். பரிசம் போட்டு நம்ம கட்டி கொடுத்தா வேணும்பாங்க. அவங்கள பரிசம் போட்டு கட்டிட்டு போய் சொன்னா வேண்டான்றுவாங்க. யாரு வேணும்பா? உலகம் அப்படித்தானே இருக்கு. அதேதான். அதாவது
ஒரு மனிதராகப்பட்டவர் ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி அவர் மாண்டதுக்கு பிறகு அவரை கட்டையில கொண்டு வச்சாலும் சரி அந்த கட்டை தீ பிடிச்சு எரியும். கட்டை தீ பிடிச்சு எரியும் போது அந்த உடலினுடைய சாம்பலாகப்பட்டது காத்துல பறக்கும் பாரு. மேகத்துல பறக்கும் போது அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டே போகுமா அந்த சாம்பல். அந்த சாம்பலும் சொல்லிக்கிட்டு போகுமா. அப்பவும் அந்த பெண்ணு ஆசை அதுக்கு விட மாட்டுக்கு. அதான் உலகத்திலே இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, ராவணன் கெட்டது பெண்ணால, வாலி கெட்டது பெண்ணால, கயத்தால. சரி, இப்படி எல்லாம் பெண்களால் நிறைய பேர் கெட்டு போயிருக்காங்க. அதனால பெண் ஆசை அதிகமான ஆசை. ஆசை ஆசை. அப்போ ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார். அதிலே ஒரு சான் வயசை கொடுத்தார். ஒரு சான் வயசு என்சான் உடம்புனா என்ன தெரியுமா? உனக்கு வயசா வயசா அப்படித்தான் வரும். நாய் வயிறு அப்படித்தான் இருக்கும். நாய் வயிறுன்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கியா? நாய் வந்து எத்தனை தெருவுல சாப்பிட்டா அதுக்கு வயரே தெரியாது. வயத்தை பார்க்கும் போது உனக்கு நாய் வயிறு மாதிரி இருக்கும். இது பலவாத நாயில பலவாத நாய் தெரியுத. பலவாத நாய் பழிச்சுன்னு வந்து விழுந்துரும். பழிச்சுன்னு வந்தா கல்ல கொட்டி தூத்து தாகத்தான் உள்ள கிணத்துக்குள்ள. அப்படியா? கழுத்துல ஓட்டி மேல மரத்துல தூக்கிடுவோம் பாரு. பலவாதாய் படாது மேல வந்து விழுந்தா செய்யும். அது மாதிரி எனக்கு நாவயிறான். ஆமா, உனக்கு நாவயிறு. நீ தானே சொன்ன உன் வயிறு சின்னதா இருக்குன்னு. ஒரு அரைச்சான்னு கூட இருக்குனே. அதாவது நெட்டையரா இருந்தாலும் குட்டையரா இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்த்தா 8 சாந்தா இருக்கும். 8 சாந்தா இருப்பாங்க. இது உண்மை. அந்த 7 சான் உடம்புல ஒரே ஒரு சான் மட்டும் ஆண்டவன் நாமளுக்கு வயற்சை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் மாத்திரம் கொடுத்திருக்காரு. ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே உலகத்துல இந்த பாடுபடுதம்ம ஒரு ஊர்லயா நிக்கும். நாமளுக்கு உடம்பெல்லாம் ஆண்டவன் வயத்தை கொடுத்தா என்ன பாடு அதுக்கு போட்டு முடியுமா? அதானே கேட்டேன். ஆக போன திங்கள் செவ்வாய் தூத்துக்குடி கிட்ட வாவக்குளம் படிச்சோம். வாவக்குளம் படிச்சுட்டு சரி எங்க படிச்சோம்? நடுவக்குறிச்சியில படிச்சோம். வேளவெள்ளி. அதுக்கப்புறம் எங்க படிச்சோம்? ராமையம்பட்டி. ஆமா, ராமையம்பட்டியில படிச்சோம். இப்படி ஊரா ஒரு சான் வயத்துக்கு வயத்தை வளர்க்கணும். ஒரு சான் வயத்துக்கு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம், மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. வடுவாவிய ஒரு 3 மணி நேரம் லீவு. அதுக்கு எங்கேயும் போய் ஓடுதாங்க. ஒரு சான் வயது ஊடடியில போய் ஓடி போய் அதுக்கும் 10 ரூபாய் சம்பளம் கிடைக்குமான்னு தான், கிடைக்குமான்னு சாப்பாடு கிடைக்குமான்னு போய் அழைதாங்க. அப்ப ஆண்டவனாகிய பகவான் நாமளுக்கு உடம்பெல்லாம் வயற்சை கொடுத்தா இதுல இருந்து இன்னும் ஒரு மடங்கு தானே நமக்கு பாடா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இதற்கு மேல உனக்கு உருவ வேண்டாம் மனிதா, இதோடு முடிச்சுக்கோன்னு சொல்லித்தான் இந்த முடிய கொடுத்தாரு ஆண்டவை. அதுக்குத்தான் இத முடின்னு சொல்லுகிறோம் நம்ம. அப்ப ஆண்டவை இது வந்த பகவானுக்கு தலைப்பாரி கொடுத்து இழைத்து வந்த ஈசனுக்கு இலைப்பாரி கொடுத்து படையந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாராம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஆமா. ஏன் ஆட்சி அவனுக்கு பிடிக்கலையா தாத்தா? இல்ல, அவளை பணிவோடு இருக்கவதான் பொம்பளை. ஆட்சி வீட்டுல இருந்து கதையை கேட்டுக்கிட்டே இருப்பா. நீ சொல்லுவதுக்கு தான். அப்படியா? பிறகு நடப்பதானே சொல்லுவோம். அதெல்லாம் கவனிப்பா. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரி, இந்த பேர் துன்பத்தில் நிக்க முடியல. சாயங்காலம் ஆயிட்டா இமுசகாங்க ஒண்ணுக்கு ஒன்றே போடுதான். ரோட்டை 4 அளந்துட்டு வரான். ஒரு அடி ரோட்டை 8 அடி அளக்கான். அதாவது அந்த காலம் சரி ஆனா பிறந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து சரி அந்த ஐயா தோல்ல ஒரு மபட்டியும் தூக்கி போட்டு பேயாமல பெருமலையில அதானே கேட்டேன் வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்ட வடப்பாட்ட ஒத்தையிலே வரப்பட்டு வாரா. அதுல ஆம்பளை அப்ப ஒரு கோட்ட வடப்பாட்ட ஒத்தையிலே வரப்பிட்டு இருந்தாருன்னா என்ன ஆகும்? முதுகுல விழுந்திருக்கு மண் அந்த காலம். அப்படியா? அப்படின்னா மொங்கு மொங்கு மொங்குன்னு ஓங்கி வெட்டி எரியுவாரு. அதான் பாருங்க, இந்த வரப்புல குனிஞ்சாரு சொன்னா கடைசி அத்தத்துல போய்தான் நிமிருவாரு. அப்ப குறுக்கு பலம் அப்படி இருந்திருக்கு. அந்த அளவுக்கு நிற போட்டு வெட்டி இருக்காங்க. ஆமா, இப்போ ஒரு வெட்டி உமியை தூக்கணும்னா குறுக்கெல்லாம் வலிக்கும். இப்போ என்ன உங்களுக்கு போட்ட மம்பட்டியே புடுங்க பலம் இல்ல. நீ கண்டியாங்க. ஆமா, தொழில் வேலைக்கு நானும் போனேன். வேலை அப்படித்தானே இருக்கு. தொழில் வேலைக்கு நானும் போனேன். சரி, செங்கோட்டை
மம்பட்டி வாய்ப்பான மம்பட்டி நல்ல கலந்த மம்பட்டி ஈர வரப்பு ஒரு போடு போட்டேன் மொங்குன்னு வாங்கி போட்டீரோ? ஆமா நானே எடுத்து பார்த்தேன். புடிங்கி பாத்தீரு? ஆக எடுக்க முடியல. போட்ட மம்பட்டியை புடுங்க முடியல. பக்கத்து 4 அண்ணாச்சி போனாங்க. அண்ணாச்சி எங்க வாங்க வாங்கனே. அண்ணாச்சி வாங்க. என்னய்யா அப்படின்னாரு. சரி மம்பட்டியை போடுறதுக்கு தெரியாம போட்டு கிடிச்சு அதனால கொஞ்சம் புடிங்கி தந்துருங்கன்னு சொன்னேன். மம்பட்டி எடுத்து தந்தாரு. அன்னைக்கு கழுவி அரிசி ஊத்திருக்கு 50 பைசாவுக்கு அரிசி வாங்கி 4 அண்ணாவுக்கு மேல் செலவு பண்ணி அதுலயும் 50 பைசா மிச்சம் எடுத்துக்குவாங்களா? 50 பைசா மிச்சம் வந்துருமா? 500 ரூபாய் கொண்டு கவுண்டர்ல கொடுத்தா எத்தனை வேணும்? இல்ல ஒண்ணு போதும். எத்தனை ரூபாய்க்குள்ள வேணும்? இருக்கிறதுல விலை கூடுனதை கொடுங்க அப்படின்னு சொன்னா மொத்தத்திலே 50 ரூபா தான் மிச்சம் கொடுப்பாங்க. சரி ஆனா அப்போ அப்படி கிடையாது பாரு. இல்ல அவர் 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு போய் வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறுகறிய பொங்கி ஒரு முட்டை கிட்டே அவிச்சு ஒரு வெந்நீர் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும் போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்று எதிர்பார்ப்பாள் அந்த அம்மா. இப்படியா சிரிப்பா? நான் சிரிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இப்படி சிரிச்சா அந்த ஐயா வீட்டு பக்கமே வரமாட்டாரு. நான் சிரிச்சவனா இப்படி குறை சொல்லுவேன்னு சொல்லித்தான் கொஞ்ச நாளா சிரியாம இருந்தேன். கிறுக்கு பிடிச்சிருக்கு போலுக்கு கிறுக்குனா அப்படின்னு வீட்டு பக்கமே வரமாட்டாரு. கிறுக்குன்னு சொன்னா நாளா கிழிப்பேன். சிரிச்சவங்க சீதைனா இப்படியா சிரிப்பாங்க? அதானே கேட்டேன். புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணும். ஓ உதட்டுக்குள்ளே சிரிக்கணும். என்ன மாதிரி ஆண்டி சிரிக்க. அப்ப சிரிச்சவங்க சீதேவியா நின்னு என்னய்யா ஏயா என்னங்க நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? ஆமா கொஞ்சம் நேரம் இங்க அழுத்து உட்கார வேண்டாம். என்ன செய்யணும்? கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி இங்கயா கதையில சொல்லுதியோ கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க சரி அப்படின்னு அந்த ஐயாவை குளிக்க சொல்லி அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். அப்பா இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்குங்க? நல்ல சிலுக்கு ஒயர்ல கைய வச்சா எப்படி இருக்கும்? காட்டுல ஆடையை தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு அந்த தூங்குவாரு ஒயரு அதுல போய் கைய வச்சா என்னையும் கரண்ட் அடிச்சத மாதிரி இருக்கும். கரண்ட் இழுக்காது. கைய விட்டா கரண்ட் அடிச்சு செத்துரு. கரண்ட் இழுக்காதியா எருத்தடிக்கும். அந்த மாதிரி அவருக்கு எருத்தடிக்கும் முதுகுல. காட்டுல ஆடையை தூக்கி சிவந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனை தூக்கி விட்டத மாதிரி இருக்கும். நான் வில்லு படிச்சுட்டு போய் வீட்டுல போய் உங்க ஆச்சிட்ட போய் சரி இந்த முதுகு எனக்கு கை எட்ட மாட்டேங்குது. ஆமா ரேச முதுகு தேய்ச்சி விடுவேன் அப்படின்பேன். அவ என்ன உனக்கு தேய்ப்ப கிழக்கா அவ என்ன செய்வா தெரியுமா? 3 வித பொருள் எடுத்துட்டு வருவா. அப்படி என்ன 3 வித பொருள்? ஒண்ணு உருக்காஞ்செங்கல், ஒண்ணு சாதாரண செங்கல், சரி 3வது என்ன தெரியுமா? என்னது? நல்ல தென்னங்கூந்தல். செங்கத்துண்டு தென்னங்கூந்தலை கொண்டாந்து போட்டுக்கிறது என்ன செய்யணும் கேப்பேன். சரி அது உள்ள சவரி இருக்கும். சவரி எடுத்து நல்ல முதுகுல ராவும் இல்லைன்னா கொச்சக்கீரை எடுத்து போட்டிருக்கேன் 2 மடிச்சு 4 இழுப்பு வீடு. நல்ல வேலை செந்தட்டிய புடிங்காந்து போடாம போனேன். சரி அப்போ வாரீங்களே உலகமெல்லாம் நீங்க படியிலிருந்து வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகின்றார்கள்? மத்தியான பாட்டுக்கு இருக்குமான்னு பாக்கியோ சண்டையப்பட்டு பேசக்கூடாதுப்பா. நானே அதை மறந்து மாச கணக்காகுது. அதால சங்கடப்பட்ட எனக்கு தான் தெரியும். யான் இருக்க முடியாது. பெண்ணா பிறந்தவா விடிய காலம் எந்திரிச்சு சரி 4-5 மணிக்கு எந்திரிச்சிருவா. ஆமா ஏன்னா இந்த பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், இந்த ஐயாவை காட்டுக்கு வேலைக்கு அனுப்பணும் பாரு. அந்த 6 மணிக்கு எழுந்திருச்சு சரி நைட்டே தோசை மாவு வாங்கி பிடிச்சில ஊத்தி வச்சிருப்பா. தோசை மாவு ஆட்ட மாட்டாங்களோ? தோசை மாவு ஆண்டு ஊர்ல யாருக்கிட்ட இருக்கு? அதான கேட்ட எங்க வீட்டுல ஒரு காலத்துல ஆட்டு உரல் இருந்துச்சு பாத்துக்கோ. ஆமா சரி ஆட்டு உரல்ல அந்த காலம் அழகா மாவாட்டினாங்க, மையா சுட்டு சாப்பிட்டாங்க. எனக்கு விவரம் தெரியும். நான் குழவி சுத்தி ஆட்டு உரல் ஆட்டி இருக்கேன். வலது கைட்டு குழவி ஆமா வலது கைட்டு சுத்தி இடது கைட்டு மாவத்தெல்லாம் என்னமா மணக்கும் பாரு. என் கை எனக்கு இந்த கை தான் விளங்கும் பாத்துக்கோ. எல்லாம் விளங்கிச்சு. அந்த மாவை வலிச்சு இந்த கைட்டு போட்டு பிணைஞ்சு எனக்கு இந்த கை தான் விளங்கும். நீ எங்கெல்லாம் கொண்டு வச்சு யாருக்கு தெரியும்? பிணைஞ்சு விடிய காலத்துல தோசை சுட்டு பாரு எப்படி இருக்கும். சாதா தோசையும் அட தோசை மாதிரி கம கம மணக்கும். அத நீ உன் வீட்டுக்காரியும் தான் திங்கணும். அது உண்மை சொல்லி கை பக்கம் அப்படி கை பக்கம் கை ராசி அது. அதனால அப்படி மணக்கு. ஆமா பாவமே செய்யாத கை இந்த கை தான். ஏன் கேட்க அந்த காலம் ஆட்டுரல் இருந்துச்சு பாத்துக்கோ. உனக்கு நாளைக்கு 2 கொண்டாந்தானே
தோசை. சரி சரி. அந்த காலம் ஆட்டு வரலாம் மாவாட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்த கல்லுல கழுவ முடியல பாத்துக்கோ. முடியல. அதனால கிரைண்டர் வந்துச்சு. சரி கிரைண்டர். கிரைண்டர்ல கொஞ்ச நாள் தாய்மார்கள் எல்லாம் மாவாட்டிக்கிட்டு இருந்தாங்க. பிறகு அந்த கிரைண்டருக்குள்ள இருக்க கல்ல தூக்கி கழுவ முடியலையா? முடியல முடியல. ஆமா. அதுக்குன்னு இப்ப ஒரு மாவு ரோட்ல விக்கி. அதேதானே. பிறகு நமக்கு எத்தனை பேர் இருக்கோமோ குடும்பத்துல மாவு ஆட்டி பாக்கெட் போட்டு 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா வரைக்கும். சரிதானே. முதல்ல 15ன்னு வந்துச்சு. சரி. பிறகு 20ன்னு வந்துச்சு. ஆமா. இப்ப 25 இப்ப 30ல வந்து இன்னைக்கு மாவு பாக்கெட். உளுந்து விலை கூடுது. சுட்டா 7 தோசைக்கு மேல இல்ல. ஆமாய்யா. ஆமா. ஒரு வீட்லயே மாவு தோசைக்கு போட்டு ஆட்ட மாட்டுக்காங்க. அப்ப பாக்கெட் மாவு தான் வாங்குறாங்க. அப்போ பிரியப்பட்டு வாங்கும்போது விலை கூடத்தானே செய்யும். அப்போ மாவு பாக்கெட் வாங்கி நைட்டே ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டு காலையில 5 மணிக்கு எழுந்திருப்பா. சரி. பாக்கெட் மாவை ஊத்தி அதை ஒரு கலக்கி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு. இட்லியை சுட்டு தோசை அவிச்சா? இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். இது எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். ரொம்ப லேச்சான கழுதையா இருக்கும். நான் எப்படி இருக்கும் பாத்தியா? நீ நல்லா இருக்கீங்களா? நீங்க அப்படி சாப்பிடுங்க, என்ன மாதிரி ஆயிரலாம். அப்படியா? ஆமா ஆமா. இப்பவே எனக்கு தவளையே பாரு எப்படி இருக்கு. என்னைக்குடா அடிச்சு குட்டி கூட வர மாட்டேங்குது. குட்டி தம்பி இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு காலையில அந்த அம்மா சட்னி வைப்பா பாரு. தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு. அந்த காலத்துல அம்மி இருந்துச்சு. 4 சில்லு தேங்காவை வச்சு மையா இழுத்து அரைச்சு தாளிச்சு ஊத்துனா 2 நாளைக்கு கெட்டு போகாது அந்த சட்னி. அந்த சட்னி கெட்டு போகாது. ஆனா இப்போ அப்படியா? எந்த வீட்டுல அம்மி இருக்கு? வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கா. ஆனா அம்மி இல்ல. அம்மி எங்க போயிருச்சு? அம்மியை தூக்கி பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்கா. எதுக்கு போட்டிருக்கு? துணி துவைக்க. அழுக்கு நல்லா போகும். ஆமா, அம்மியில அடிச்சாக்கா அழுக்கு போகுமா இப்போ? சரி. அதுக்கு தான் இப்ப துணி துவைக்க வச்சிருக்கா பாத்துக்கோ. கண்டிப்பா வச்சிருக்காங்க. அம்மியும் இல்ல, ஆட்டு உரலும் இல்ல, ஆமா உரலும் இல்ல. இந்த குந்தோணி இருக்கா? குந்தாணி உன் வீட்டுக்காரி வீட்டுல எல்லாம் இருக்கா? குந்தாணினா உனக்கு தெரிஞ்சா தெரியும்னு சொல்லி, தெரியலன்னு சொன்னா தெரியலன்னு சொன்னேன். ஆட்சியத்தான் குந்தாணின்னு கிண்டல் பண்ணுவேன். வீட்டுக்காரி கனமா இருக்கா. ஆமா, அதுக்கு அவளை குந்தாணிங்க. சரி. குந்தாணின்னு ஒரு பாத்திரம் உண்டு. அது என்ன தெரியுமா? மழை காலங்கள்ல நெல்லை அவிச்சு போட்டு அந்த வீட்டுக்குள்ள வச்சு குந்தாணியில இரும்பு குந்தாணியில குத்துவாங்க. நம்ம எல்லாம் நினைக்க குந்தாணினா கெட்ட வார்த்தைன்னு. ஆமா, அது வந்து ஒரு பொருள் தான். ஆமா, அந்த காலத்துல குந்தாணியில குத்தி அந்த அரிசிய பிடைச்சு பாரு. எங்க சாப்பிட்டு இருப்ப? சாப்பிட போயிட்டா நல்ல எழுத்தா இருக்க. அவளுக்கு என்ன தெரியும்? சரி. நேத்து வந்தவன் எனக்கு என்ன தெரியும்? நேத்து பேஞ்ச மழையில சரி. அது என்னமோ உண்மைதானே. நான் இல்ல, என்னுடைய அனுபவம் தான் உன்னுடைய சரிவு. சரி, உன்னுடைய அனுபவம் தான் என் வயசு. வயசு அது கூட இருக்காது. இந்த அம்மா அம்மி இல்ல பாத்தியா? தேங்காவை சில்லு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு மிக்ஸில வச்சு சுவிட்ச போடணும்னு அப்பதான் கொண்டு கைய வைப்பா. என்ன ஆகும்? அவ கைய வைக்கணும்னு கொண்டு போவா பாரு. அப்ப பாக்க படக்க கரண்ட் போயிரும். இந்த அம்மாவுக்கு வரும் பாரு வேகம். என்ன வேகம்? பேதையில போவான் கரண்ட். ஐயோ, இப்ப பாக்க உருவிட்டான கொலையில போவான். இப்படி பேசலாமா? வரட்டு இந்த மாசம் இவனுக்கு கரண்ட் பில்லு கட்ட கூடாது. ஒரு அதிகாரி எப்படி சொல்லலாமா? அவர் எந்த ஒயர்மேன் எங்க இருந்து தொங்கிக்கிட்டு இருக்காரு யாருக்கு தெரியும்? லைனப்புறம் பிரிச்சு போட்டு சரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம வீட்டுல இருந்து அவரை ஏசுவா பேசுவா. ஆமா, வாய்க்கு வந்தாலும் சொல்லுவாங்க. அப்ப கரண்ட் இல்லாமலே நம்மளால கொஞ்ச நேரம் இருக்க முடியலையே. உலகமே இருட்டா இருந்தா என்ன வேலை பார்க்க? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்க. என்ன வேலை பார்க்க? இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்லு சொல்லு சொல்லு. நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? தூங்கணும்னு சொன்னா கூட காத்தாடி இருந்தா தான் கண்ணு அவியும். காத்தாடி இல்லன்னா கண்ணு அவியுமா? கண்ணு அவியலனா நல்ல தண்ணிய நல்லா கொதிக்க வைக்கணும். தாத்தா, எங்க வீட்டுல ஒரு கிழவி இருக்கா. நைட்டு கரண்ட் போயிட்டுனா காலையே இந்த கூப்பிட்டு வீட்டுல ஒரு சின்ன காத்தாடி இருந்தா கொண்டு வந்து வை அப்படின்னு கேக்கா. சரி. என் கிழவி என்ன ஆச்சு நைட்டு தான் தூங்கலையா அப்படின்னா, நைட்டு கரண்ட் இல்ல, என் கண்ணே அவியல பாத்துக்கோ. அப்படியா? அப்படிங்க உறக்க வரலையா? நீ என்ன செஞ்ச? நான் அவளுக்கு என்ன செஞ்சேன்? நான் என் கூட்டால என்னவே தெரியுமா? என்ன? நல்ல வட்ட பானையில் தண்ணிய கொதிக்க வைப்பேன். மாண்டையே கொண்டு போய் கண்ணோட உள்ள போட்டுருவேன். நல்லா அவஞ்சிக்கிட்டு கிட கண்ணு. அப்போ உன் கண்ணை பிடிங்கித்தான் வேக வைக்கணும் பாத்துக்கோ. வாழ்ந்து வர குடி இருவேர்களுமே அவங்க எங்கேயும் போகணும்னா வயக்காத போகுமே. அப்போ ஒரு 2 மாத்திரை வாங்கி போடு.
நான் அந்த வயதால சொல்லல. மாத்திரையை போட்டு சரியா வரலன்னு வையே 2 தார் உருண்டை வாங்கி தரேன், முழுங்கிடு. தார் உருண்டையா? தார் உருண்டைய முழுங்கினேன்னா உனக்கு ஒண்ணுமே செய்யாது. சரி, தார் உருண்டையை நீ கொடுத்தேன்னு நான் முழுங்கிருந்தேன். சரி, அந்த தார் உருண்டை செமிச்சு வெளியே வரணும்னா என்ன செய்ய? அதெல்லாம் செமிச்சு லேசா வெளியே வந்துருமா? வந்து விழுங்கின உடனே உனக்கு சட்டை இழுத்து அடைச்ச மாதிரி டப்புன்னு நின்னுவோம். ஆமா, நின்றும் நான் மூச்சு அடைச்சிருமுல. அப்படி உனக்கு சரியா வரலன்னு வையே, சரி, தார் உருண்டை வெளியே வரணும்னா அதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு. தீய மூட்டி உன்னை தூக்கி அடுப்புல வைக்கணும். உன்னை அடுப்புல வச்சா தார் உருண்டை தன்னால இலகி இருப்பதுக்கு. அப்போ சூடாகி சூடாகி அந்த தார் உருண்டை வெளி கிளம்பிரும். அதான் பாருங்க, தலையெல்லாம் கருப்பா இருக்கு, முகமெல்லாம் வெள்ளையா இருக்கு. ஆனா வைத்தியத்தை கேட்டேன். சரி ஐயா, இந்த முகமெல்லாம் வெள்ளையா இருக்கு, மேல கருப்பா இருக்கு, இதுக்கு எதுக்கு இந்த தாடி வந்து கருப்பாக்குவதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க களக்கொல்லி மருந்து இருக்கு பாத்தீங்களா? களக்கொல்லி மருந்து. களக்கொல்லி மருந்த முகமெல்லாம் அடிச்சு 3 மடக்கு குடிச்சிரும். உள்ளே 3 மடக்கு குடிக்கணும். ஒரு காலம் உமக்கு வளராது, எப்ப பார்த்தாலும் ஒரே சீர்ல தான் இருக்குன்னு சொன்னாரு. அப்படின்னாரு. அது மாதிரி நீங்க அத மாதிரி நான் உனக்கு மருந்து சொன்னேன். அப்படியா? வேண்டாமுங்க, தாரை இழக வைக்கிறதுக்கு சீக்கிரம் கொண்டு வைக்கணும். தரவே நீ தானே வயத்தால் எடுக்குன்னு இந்த பேருஞ்சாவன் நல்ல தோசை திங்க அலைகிறா. அவன் நீ போன அன்னைக்கு தோசை தான், இட்லி தான், சுண்டல், மாவு, முறுக்கு, பாவநாசம் போகலாம், குத்தாலம் போகலாம், ஒரு புது டிரெஸ் கிடைக்கும். பண்ட பலகாரத்தை பூரா துட்டு கொடுத்து வாங்கினான ஒரு மனுஷன் போன பிறகு இங்க அலைகிற. துட்டு கொடுத்து வாங்கினாலும் அந்தந்த இடத்துல சாப்பிடக்கூடிய பண்டம் அது ஒரு தனி ருசி. பாத்துக்கோ தரவே. நீ போன அன்னைக்கு முறுக்கு ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு மாவு, சரி, ஒரு நாளைக்கு கறி சாப்பாடு, ஒரு நாளைக்கு சாம்பார் மட்டும். சரி, கொலகட்டையா? அப்படியா? கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும். சீக்கிரம் கிடைக்காது. அது போங்க, ஒரு மாசத்துல குத்தாலம் கூட்டு போவாங்க, பாவநாசம் கூட்டு போவாங்க. ஆச்சி எனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா. சரி, நாட்டுக்குள்ளி அடிச்சு குழம்பு வைப்பாங்க, படப்பு போடுவாங்க. நீ ஒரு கார் புடிச்சு போகணும், இல்ல ஒரு ஆட்டா புடிச்சு போகணும், இல்ல பஸ்ல துட்டு கொடுத்து போகணும். குத்தாலம் பாவநாசம் அப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் லேசில போக மாட்டேன். லேசில போக மாட்டியா? எப்படி போவேன் தெரியுமா? 50 ரூபா பத்திரம் வாங்குவேன். சரி, அச்சங்குண்டத்தில இருந்து என் பேத்தி மாதவி வருவா. வருவா? ஆமா வருவா. எப்படி வருவா? நீ செத்த அன்னைக்கெல்லாம் வரமாட்டேன், மறுநாளைக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்ப நான் சொல்லுவேன், இவ வந்தான்னு சொன்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க கூடாது, மண்டபலகாரம் எதுவும் கொடுக்க கூடாது, பாவநாசம் கூட்டிட்டு போக கூடாது, குத்தாலம் கூட்டிட்டு போக கூடாது. ஆனா எழுதி வச்சுட்டு தான் நான் ஜாவேன். இங்க பாரு, நீ என்னதான் எழுதி வச்சுட்டு போனாலும் சரி, நீ எப்ப போறியோ அப்ப ஆட்சியை கரெக்ட் பண்ணிடுவேன். சரி, நான் அப்படியே போறோம்னு வச்சுக்கோ, சும்மா போக மாட்டேன். ஆவியா வந்து உன்னை வந்து புடிச்சுக்கிடுவேன். ஆவிய வந்து என்ன பிடிக்கணும்னு நினைச்சேன்னு வையே. ஆமா, நீ ஆவியா வரணும்னு மட்டும் நினைச்சேன்னு வையே. சரி, அவ எனக்கு அவருக்கு மட்டும் கொடுத்தது எனக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தான். உடனே தண்டனையை கட்டி கொடுக்கவே வேண்டாம், அன்பு இருந்தா போதும். இருந்தாலும் அவங்க பேசி படிக்கான்னு சொல்லி. அது யாரு தெரியுமா? நாளைக்கு மேடையில உட்கார்ந்து இன்னைக்கு படிக்கணும்னு சொன்னா அதுல சொல்லி தந்த குருநாதர், குருநாதருடைய என்னுடைய தாத்தாவுடைய மனைவி, என்னுடைய அருமை பாட்டி அவர்கள். கடையநல்லூரை சேர்ந்த கணபதி தாத்தாவின் அன்பு கரத்தாலே நாமல் வில்லிசையை எனக்கு கற்று தந்த குருநாதரோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினத்திலே நாமல் வில்லிசையை கண்டு கழித்து பார்த்துட்டு போகணும்னு அவன் ஆசையில நான் இப்பதான் காலை வந்த உடனே ஒரு அவளை நினைச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கும் வந்திருக்கோமே நம்ம எப்ப போகலாம் அப்படின்னு இப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
உங்க பாட்டிக்கு தும்மல் விழுது. நான் நினைச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகுது வீட்டுக்கு போகணும், எப்ப போகலாம்னு நினைச்சுக்கிட்டே வந்தேன். ஆமா ஆச்சியே நேர்ல வந்துட்டாவோ. ஆமா வந்தாச்சு. நான் நினைச்சது கேட்டிருக்கு. நீ சொன்னா நாகராஜன் கேப்பாரு. குடும்பம்னு சொன்னா அப்படித்தான் இருக்கணும். ஆமா பொண்டாட்டி சொல்ல புருஷன் கேட்கணும், புருஷன் சொல்ல பொண்டாட்டி. உங்களை நினைக்க கூடாது. என்னன்னு குடிகார மட்டும் இவன் பேச கேட்கவா? அவன் குடிச்சாதான் ஞானமே. விடிஞ்சா ஒண்ணு பேசுவான், விடியாக்கால ஒண்ணு பேசுவான் அப்படின்னு பெண்ணா பிறந்தவன் ஆம்பளை நினைக்க கூடாது. குடிகாரரா இருந்தாலும் 5க்கு 2 அவர் சொல்லை கேட்டு நடக்கணும். இந்த ஆம்பளை நினைக்க கூடாது. பொம்பளை சொல்லி நம்ம கேட்கவா அப்படின்னு ஆம்பளை நினைக்க கூடாது. பொண்டாட்டியா இருந்தா பொம்பளை சொல்ல கேட்க கூடாதுன்னு யாரு சொன்னா? 5க்கு 2 அந்த அம்மா சொல்லை கேட்டு நடக்கணும். அப்படி நடந்தாதான் குடும்பத்துல சண்டை இருக்காது. அதை விட்டுட்டு நான் சொல்லி நீ கேட்கவா, நீ சொல்லி நான் கேட்கவான்னு வீம்புல நிக்க கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தே போகணும். விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. சில பேர் விட்டு கொடுத்து வாழுதாங்க, சில பேர் சங்கிலி கம்மல் எல்லாம் வித்து கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்ன செய்ய, எல்லாரும் வாழ்க்கையும் ஒண்ணு போலயா இருக்கு. விட்டு கொடுத்து தான் வாழணுமே தவிர சங்கிலி எல்லாம் விட்டு கொடுத்து வாழக்கூடாது. விட்டு கொடுத்து வாழ்ந்தவர் கெட்டு போவதில்லை. இல்ல இல்ல, கெட்டு போவர்கள் விட்டு கொடுத்து வாழ மாட்டார்கள். விட்டு கொடுத்து வாழ்ந்தா கெட்டு போக மாட்டாங்க. நானும் நல்லா நிறைய முங்க குடிப்பேன். குடிச்சிட்டு போய் ஒரு நாளை பார்க்க பாருங்க, வீட்டுக்கு உள்ள போக முடியல. மூத்தத்துல படுத்துட்டேன். போய் சரி உள்ள போக முடியாதுக்கா. மூத்தத்துல படுத்த உடனே சும்மா இருக்க கூடாது. என்ன என் கூட ஒரு நாய் வந்து படுத்து. கரெக்ட், உங்க கூட நாய் தான் படுக்கும். கிட்டத்துல ஒரு நாய் படுத்துச்சு. அப்ப அந்த நாய் சொல்லிச்சு, ஏல உன் வீட்டுக்காரி இப்போ வருவா, இப்ப தண்ணி தெளிக்க வருவா. ஒன்ன பேச மாட்டா, என்னத்தான் பேச. என்ன தெரியுமா? ஏல நாய, குடிகார நாய நீ குடிச்சிட்டு இப்படி படுத்திருக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வித்து கொடுக்க கூடாது. அதனால குடிச்சிட்டு நீ படுத்திருக்க, நீ குடிச்சிட்டு வந்ததுனால குடிகார நாயர் என்னை சேட்டுக்கப்ப நீ தூர எந்திரிச்சு போன. அந்த நாய் எந்திரிச்சு போன்னு சொல்லிச்சு. என்ன நாய் சொல்லிச்சு, அத மாதிரி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையாகவே வாழ வேண்டும் என்று இப்படி சொல்லிருப்பேன்னு சொன்னா நான் 48 நாளைக்கு விரதம் இருந்திருப்பேன். எப்படி? நான் முந்தானத்து தான் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டேன். அதனால விரதம் இல்ல, அடுத்த வருஷம் எடுப்பேன். கருவாட்டு குழம்பு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நீ எதை சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் விரதம் இருந்தாலும் இருக்கனாலும் உன் மேல ஒரு ஆத்தா வருவா பாரு. யாரோ? அடங்காப்படாரி. அவளை இப்ப யாபப்படுத்தாத வந்துட போறா. அடக்க முடியாது, அடக்கவே முடியாது. அதான் அவளுக்கு அடங்காப்படாரின்னு பேரு. அப்படியா? எனக்கு பேரா சாமிக்கு பேரா? சாமி அடங்காப்படாரி சாமின்னு எங்க ஊர்ல ஒரு சாமி இருக்கு. அவன் வந்துட்டான்னு சொன்னா யாராலும் முடிக்க முடியாது. வேற குப்பையா தோணுது. ஏன் அப்படி தோணுது? அப்ப நல்ல பிரியாணியா சாப்பிட வேண்டியான. பிரியாணியை சாப்பிடவா? ஆமா, வாய்க்கு நல்லா இல்லனா சாப்பாடே பிடிக்கலங்க, ஒரு ஆணியும் வேண்டாம். அப்படியா? பிறகு நான் பிரியாணி தான் வாங்கி தந்தா நல்லா சாப்பிடலாமோன்னு கேட்டேன். அந்த காலம் பெண்ணா பிறந்தவா விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போவா. ஆமா போவா. அப்ப காடுகரைக்கு வேலைக்கு போனான்னா நைட்டு தூங்கும் போது சோளத்தை ஊற போடுவான். 4 பிடி சோளத்தை ஊற போட்டு பணியாரம் சுடவா, சோளத்துல பணியாரம் சுடவா, ஊற போட்டுக்கன்னா காட்டுக்கு வேலைக்கு போகணும். சோள கஞ்சி காய்ச்சி விடியா காலம் காட்டுக்கு கொண்டு போவேன். அதுதானே கேட்டேன். பிறகு பணியாரம் சுடத்தான் செய்யலாம், நேரம் இல்ல பாத்துக்கோ. ஆமா, பணியாரமும் சுடலாம், சோள கஞ்சியாவும் வைக்கலாம், கூழாவும் வைக்கலாம். 4 பிடி சோளத்தை நைட்டே ஊற போட்டுருவா. சரிதானே? 4 பிடி சோளத்தை ஊற போட்டு சோளம் நல்லா புளிச்சு ஊறிடும் பாத்துக்கோ. ஆமா, காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு நல்லா ஊறி சொல்லு தாத்தா. மண்டையில அள்ளி போட்டுக்கிட்டு
ஊருன சோளத்தை மாமியாரும் மருமகளும் சேர்ந்து மாட்டு உலக்கு போட்டு இடிப்பாளா. அப்ப 2 பேரும் மாட்டு உலக்கு போடும் போது மாமியா போடுற உலக்க மரும உலக்க மேல பட்டுருமே. படாது மாட்டு உலக்கு போட்டு இடிச்சான்னா பக்குவமா இடிப்பா. ஓஹோ, ஒருத்தர் குத்த ஒருத்தர் எடுக்க, ஒருத்தர் குத்த ஒருத்தர் எடுக்க, ஒருத்தர் எடுக்க ஒருத்தர் குத்த. அப்ப மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அந்த காலம் மாட்டு உலக்கு போட்டு இடிச்சா. அது ஏன் கேக்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. அதனால 2 பேரும் நின்னு வேலை பார்த்தாங்க. இப்ப உள்ளவ கையில குடுக்க முடியுமா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோமுங்க. முணு பேசிக்கிட்டே இருக்காள. எத்தனை பேருக்கு வருது. இப்ப மாமியா கையிலையும் மருமக கையிலையும் உலக்கையை கொடுத்து பாருங்க, என்ன ஆகும்? 2 பேர்ல எவன் உயிரோட இருக்கான்னு பாப்போம். அதானு கேட்ட என்ன தெரியுமா? மருமகத்துக்கு மாமியா மண்டையிலே போட்டுருவோம் உலக்கே. ஒரே போடு, நீ போய் சேரு. கிழவி எப்ப பார்த்தாலும் ஒட்டு தண்ணியில உட்கார்ந்து மூணு மூணுங்கால. அதானு கேட்டேன் எத்தனை பேருக்கு வருது, உனக்கு வர மாட்டோமுங்க. என்ன பென்சின் 1000 ரூபாய் பென்சின். அவ சாவத்தான் சொல்லுவா. இவ கேட்ட உடனே பேச்ச மாத்திடுவா. எத்தனை பேரு போறாங்க. எங்கயோ கோயிலுக்கு வில்லு பாக்க. அவ சொல்லு கைலாசம் போய் சொல்லுவா. ஆமா, நிமிஷம் தாங்க மாட்டாம. ஆனா இவ சொல்லுவா, அதாவது முத்தாரம்மன் கோயில்ல சரி வில்லு பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன வீட்டுல இருக்கே, போய் வில்லு பாருங்களேன்.